ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்தூரி மேத்தி எப்படி தயார் பண்ணி ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறது, கெடாமல் எப்படி வச்சுக்கலான்றத வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 8 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி தண்டு கட் பண்ணிடலாங்க. தண்டை கட் பண்ணிவிட்டு வெறும் இலையை மாத்திரம் எடுத்துடலாம். நம்ம எடுத்த கீரை ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி எடுத்து இதை வந்து டப்பில் சேர்க்க போகிறேன். டப்பில் சேர்த்து 2 அல்லது 3 தடவை நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் போயிடணும். அந்தளவுக்கு நீட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வீட்லேயே வந்து ஒரு துணியை விரித்து இதை வந்து ஃபஸ்ட்டு டே நிழலில் தாங்க காய வைக்கணும். நிழலில் காய வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த கீரையெல்லாம் நிழலில் காய வச்சுட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்களா? இது கடாய் பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சதுங்க. 2வது நாள் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். இது ஓரளவு காஞ்சிருக்கு. இன்றைக்கி 3வது நாள் ஃபுல்லாகவே காஞ்சிருக்குங்க. இதை வந்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்தூரி மேத்தி எப்படி தயார் பண்ணி ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறது, கெடாமல் எப்படி வச்சுக்கலான்றத வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 8 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி தண்டு கட் பண்ணிடலாங்க. தண்டை கட் பண்ணிவிட்டு வெறும் இலையை மாத்திரம் எடுத்துடலாம். நம்ம எடுத்த கீரை ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி எடுத்து இதை வந்து டப்பில் சேர்க்க போகிறேன். டப்பில் சேர்த்து 2 அல்லது 3 தடவை நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் போயிடணும். அந்தளவுக்கு நீட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வீட்லேயே வந்து ஒரு துணியை விரித்து இதை வந்து ஃபஸ்ட்டு டே நிழலில் தாங்க காய வைக்கணும். நிழலில் காய வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த கீரையெல்லாம் நிழலில் காய வச்சுட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்களா? இது கடாய் பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சதுங்க. 2வது நாள் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். இது ஓரளவு காஞ்சிருக்கு. இன்றைக்கி 3வது நாள் ஃபுல்லாகவே காஞ்சிருக்குங்க. இதை வந்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.